உடம்புக்குள் கொக்கையின் மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்த பெண் சற்று முன்னர் அதிரடி கைது. எப்படி மறைத்து வைத்துள்ளார் என்று பாருங்கள். நான் ஒன்றும் சண்டியன் அல்ல, சாமானியன் தான். இது அனுர அரசாங்கம். இங்கு மோசடிகளுக்கு துளியும் இடமில்லை என்று அதிரடி காட்டிய எம்பி. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவர விவகாரம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உயர்மட்ட சந்திப்பு. நாட்டில் திடீர் மரணங்கள் அதிகரிப்பு. விசாரணைக்கு முன்னதாகவே தற்கொலை என்று சித்தரிக்க முயற்சி. சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றச்சாட்டு. சர்வதேச அஞ்சல் உரைகளூடாக இலங்கைக்குள் போதைப் பொருள். சுங்கத்தின் அதிர்ச்சி எச்சரிக்கை. மண்ணெண்ணெயில் ஓடிய பேருந்துகள். காவல்துறை அதிரடி. மோதிரத்துடன் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு. நேற்று மட்டுமே 11 எலும்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம். எஃப்னா கிங்ஸ் அணி கடும் சர்ச்சையில். இந்திய இளையோர் அணி வீரர் மன்ஜோத் கல்டா அதிரடியாக கைது. போட்டியில் நடந்த திருட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தன்னுடைய உடலுக்குள் கொக்கையின் போதைப் பொருளை ஒளித்து வைத்து இலங்கைக்குள் கடத்த முயன்ற 54 வயதுடைய அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் சந்தேக நபர் அங்கோலாவில் இருந்து எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபா மற்றும் டோஹா வழியாக கத்தார் ஏர்வேஸ் விமானம் QR 654 நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளார். இவர் வந்தடைந்த போது சக்கர நாட்காலியில் பயணம் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுங்கத்துறையின் கருத்துப்படி இந்த சந்தேக நபர் அவரது உடலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த கொக்கையின் அடங்கிய 14 மாத்திரைகளை தானாகவே முன்வந்து ஒப்படைத்துள்ளதோடு போதைப் பொருள் அடங்கிய கூடுதல் மாத்திரைகளை தான் விளங்கியதாகவும் அவர் புலனாய்வாளர்களிடம் இந்த நேரம் ஒப்புக்கொண்ட சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இடம்பெற்ற விசாரணைகளில் மீட்கப்பட்ட மாத்திரைகளில் 237 கிராம் கொக்கையின் இருந்ததும் அதன் மதிப்பு 10 மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அவரது உடலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படும். மீதமிருக்கும் மாத்திரைகளை மீட்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2026 ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் தொடர் ஆரம்பமாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே வீரர் ஒருவருக்கு கையூட்டல் கொடுத்து போட்டி முடிவுகளை மாற்றியமைக்க முயற்சி செய்த குற்றச்சாட்டில் எஃப்னா கிங்ஸ் அணியின் இணை உரிமையாளர் மன்ஜோத் கல்டா இலங்கை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் விசேட விசாரணை பிரிவினரால் கொழும்பில் 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போட்டி முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துவதற்காக ஒரு வீரருக்கு 10 மில்லியன் ரூபாவை கையூட்டலாக வழங்க மன்ஜோத் கல்டா முயற்சித்துள்ளார். சுமார் 10 நாட்களுக்கு முன்னரே இந்த வீரர் இது குறித்து அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இலங்கையில் முக்கிய வழக்குகளின் சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் திடீரென உயிரிழக்கும் ஒரு கடும் போக்கு உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். நேற்று காலை முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன காலமானார் என்ற வருத்தம் அளிக்கும் செய்தி வெளியாகியுள்ளதாகவும் கட்சி என்ற ரீதியில் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மனோஜ் கமகே கூறியதோடு இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. இந்த மரணத்துடன் ஒரு பாரிய சர்ச்சை எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய மனோஜ் கமகே பொதுவாக ஒரு நபரின் மரணம் இயற்கையானதா, தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து மரண பரிசோதனை அல்லது நீதிமன்ற விசாரணையே தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக கபில சந்திரசேன, திரைசேரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் இன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோரின் மரணங்களின் நேரம் உடல்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரேயே அவை தற்கொலை என சமூக ஊடகங்களிலும் ஏனைய ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிடப்படுவதாக இவர் குற்றம் சாட்டியதோடு இது மிகவும் பாரதூரமான நிலைமை என்றும் முறையான விசாரணைகள் இல்லாது மரணத்தின் சூடு தணிவதற்கு முன்பே இவை தற்கொலை என சித்தரிக்கப்படுவது மக்கள் மத்தியிலும் தமக்கும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இப்பொழுது சிறைச்சாலை கட்டமைப்பில் வந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரவோடு கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த மோதல் சம்பவம் குறித்தும் அங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டதோடு இப்படியான சம்பவங்கள் இனி மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் இங்கு ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளதோடு ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்று சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் இதற்காக ஜனாதிபதிக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமகே, நீதி
மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அயோசா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏசி கஜாநாயக்க உள்ளிட்ட சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பயணிக்கும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய ரீதியில் அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை நடந்த விசாரணைகளில் மண்ணெண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்திய 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் பல பேருந்து நடத்துனர்கள் மீது முன்பே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் வழக்குகளும் பதிவு செய்யப்படவுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. பேருந்துகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மனித புதைக்குழியில் நேற்று மட்டுமே 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 35வது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட நேரம் 11 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 7 எலும்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இந்த நேரம் சேதமடைந்த மோதிரம் ஒன்று, விரல் எலும்புடன் கூடிய செப்பினாலான மோதிரம் ஒன்றும் மற்றும் குவியலாக இருந்த 2 தொகுதி எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 1ஆம், 2ஆம் மற்றும் தற்போதைய 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின மொத்தம் 89 நாட்கள் கடந்த நிலையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளின் எண்ணிக்கை 431 என்பதோடு இதில் 423 எண்புக்கூடுகள் இதுவரையில் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்பவே முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை நேர்த்தியாக செய்யும் என்றும் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கருத்து கூறிய இவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி பேசியுள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது உண்டாகிய சலசலப்பு காரணமாக அந்த கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பேசுபொருளாக மாறியது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் தாக்க முயன்றதாக வதந்திகள் பரப்பப்பட்டது. ஆனால் நான் அவ்வாறான ஒரு நபர் அல்ல. யாருடனும் சண்டை போடுவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ எனது குணமில்லை. நேற்று நடந்த சம்பவம் ஜனாதிபதிக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் அங்கு நடந்த உண்மையான நிலைமைகளை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். எமது ஜனாதிபதி குப்பிலாம்பு வெளிச்சத்தில் படித்து வறுமை மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியில் முன்னுக்கு வந்தவர். அதனால் தான் ஏழை எளிய மக்களின் பக்கம் நின்று அவர் சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்த துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஜனாதிபதி அனுர தன்னிடம் கேட்டுக்கொண்டார் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் ஆண்டில் எமது அனுர அரசாங்கம் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கவுள்ளது என்றும் மக்கள் அனைவரும் அரசாங்கத்தின் இந்த சமூக பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களது பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பொதுப்பணத்தை கொள்ளையடித்த யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் நிச்சயம் விசாரணைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றும் இது அனுரகுமாரவின் அரசாங்கம் இங்கு மோசடிகளுக்கு துளியளவும் இடமில்லை என்றும் கூறியுள்ளார். சர்வதேச அஞ்சல் உரைகள் ஊடாக போதைப் பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் வரவர நாட்டில் அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடத்தல்காரர்கள் பிடிவிடாமல் இருப்பதற்காக அதிக எண்ணிக்கையினாலான சிறிய அஞ்சல் உரைகள் பயன்படுத்தி போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கடத்துகின்றனர். கடந்த ஜூன் மாதம் பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நடந்த 4 நடவடிக்கைகள் மற்றும் 9 அஞ்சல் உரைகள் சோதனைகளில் மொத்தம் 83 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தினமும் அதிகப்படியான சர்வதேச அஞ்சல்கள் நாட்டுக்கு வருவதால் அனைத்து பொதிகளையும் ஆய்வு செய்ய முடியாது. சந்தேகத்திற்குரிய பொதிகளை கண்டறிய சுங்கத்துறை ஆய்வு கருவி தொழில்நுட்பத்தை நம்பியுள்ளது. தாய்லாந்திலிருந்து குஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய அஞ்சல் உரைகள் அதிகளவில் வருவதை அதிகாரிகள் கவனித்துள்ளனர். தனித்தனி உரைகளில் உள்ள போதைப் பொருட்களின் அளவு குறைவாக தோன்றினாலும் அவை இறுதி பயனாளியை சென்றடைந்து சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுங்கத்துறை பேச்சாளர் சந்தன பொஞ்சிகேவா தெரிவித்துள்ளார்.